வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் வாரம் புதுமையான படைப்புகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் வித்தியாசமான விறுவிறுப்பான படங்கள் காத்துட்ருக்கு. ஒரு சினிமா ஜெயிக்குதுன்னா அந்த படத்தோட இயக்குனரும் நடிகர்களும் மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி பல கலைஞர்களோட உழைப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட கலைஞரோட உழைப்பை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இயக்குனருக்கான தளம் தான் இந்த சின்ன சின்ன சினிமா. இந்த சின்ன சின்ன சினிமாவோட சிறப்பம்சம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே போட்டிகள் கிடையாது, நிபந்தனைகள் கிடையாது. அப்போ யார் படத்தை பார்த்து ரேட்டிங் கொடுக்க போறாங்க, கருத்துக்கள் தெரிவிக்க போறாங்க, விமர்சனம் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிறையவே தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன சின்ன சினிமாவோட சிறப்பம்சம் என்னன்னா, பல்வேறு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய 10 பேர் இங்கே இருக்க போகிறாங்க. அவங்க தான் படங்களை பார்க்க போகிறாங்க, ரேட்டிங் கொடுக்க போகிறாங்க, விமர்சனம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படத்தோட இயக்குனர் கூப்பிடணும் இல்லையா? அவரை கூப்பிட்டுடலாம். வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? கார்த்திக். ஓகே கார்த்திக், இன்னைக்கு வந்து புதுயுகம் தயாரித்து உங்களோட படத்தை சின்ன சின்ன சினிமாவை ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் இருந்தது. எல்லாராலையும் அது பண்ண முடியுமாங்கிற எல்லாருக்கும் அது ஒரு கற்பனையாக மட்டுமே தான் இருந்தது. ஆனால் இந்த தளம் வந்து எல்லாருக்கும் நல்ல திறமை இருந்தால், நல்ல ஒரு கற்பனையோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, உங்களோட திறமையை இன்னைக்கு இந்த தளத்தில் வந்து வெளியிட போகிறோம், பார்க்க போகிறாங்க எல்லாரும். ஆடியன்ஸ் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆடியன்ஸ்கிட்டே நாங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்காக தான் இந்த படம் பண்ணுறது. நேரடியாக அவங்களே சொல்லும் போது நமக்கு வந்து என்ன குறை என்னங்கிறது நமக்கு இங்கேயே தெரிய வருது. ஓகே, எவ்வளோ காலமாக ஃபிலிம் மேக்கிங் பேஷன்? இது எவ்வளோ காலமாக இருக்குது இந்த பேஷன்? ஒரு 10 இயர்ஸாக நான் இதில் இருக்கேன். ஓகே, இது உங்களோட எத்தனாவது ஷார்ட் ஃபிலிம்? நீங்கள் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தா இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். டெலிஃபிலிம் நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஓகே, ஸோ உங்கள் ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு பெரிய ஹானரும் கூட, ஏன்னா புதுயுகம் தயாரித்து வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த சின்ன சின்ன சினிமாவோட பேர் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இதை கேட்கும் போது எனக்கு அந்த 10th and 12th இருக்கக்கூடிய அந்த திக் நிமிஷங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிமிஷங்கள் ஞாபகம் வருது. ஸோ இந்த படம் எப்படியாப்பட்ட படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துடலாம் நாம இப்போ. ஹலோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. நாளைக்கு நீங்க எழுத போற தீர்வை பத்தி யோசிங்க. நான் யாருன்னு புரியும். விஸ்வாவை யாரோ கடத்திட்டாங்க போல் இருக்குமா. செக்யூரிட்டி! விளையாடாத கலையமூர்த்தி. சூர்யா வந்து கேட்டா நான் என்னம்மா சொல்றது? விளைவை இப்பயே சந்திப்பீங்க ஜட்ஜி சார். ஹலோ ஹலோ, உங்களோட ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் நினச்சேன் இது வந்து இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் டைட்டில் கேட்கும்போது இது எக்ஸாம், ஸ்கூல், குழந்தைங்க அப்படி சப்ஜெக்டாக இருக்கும்னு. ஒருத்தருக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திக் நிமிஷங்கள் மாதிரி ஒரு த்ரில்லர் விறுவிறுப்பான படமாக இருக்கணும். இந்த படம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எந்த மாதிரி படம்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பார்க்காதீங்க. என்னென்னா, இது வந்து ஒரு என்டர்டெய்னர். அந்த மாதிரியான நான் எந்த ஜானருங்கிறதுல நான் சொல்ல விருப்பப்படல. ஓகே, ஏன்னா நீங்கள் படம் பார்த்தா தான் அது ஏன்னா வந்து சுவாரஸ்யத்துக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்புனா முக்கியமாக லாஜிக்கான ஜாலியாக ஒரு 14 மினிட்ஸ் ஒரு என்டர்டெய்னராக பாருங்க. ஓகே, ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நம்ம அதே தேடிட்டு இருக்கோம். ஸோ அதனால எதுவுமே வேண்டாம், எதுவும் யோசிக்காம பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த கதை நீங்கள் எது மூலமாக இன்ஸ்பயர் ஆனீங்க? மேபி ஏதாவது பேப்பரில் இல்லை ஏதாவது? அப்படி இல்லை, இது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒரு லைஃப்பில் அவரோட ஸ்கூல் டைமில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் நீங்கள் படமாக எடுத்திருக்கேன்னு சொல்லும் போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஏன்னா ஒருத்தரோட லைஃப் இன்சிடென்ட்டாக இருந்தால் எந்த அளவுக்கு அது உண்மையாக இருந்திருக்கும், என்ன மாதிரி கதையாக இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு எல்லாரும் ஆவலாக காத்துட்ருப்பாங்க. ஆனால் உங்களோட ஆவலுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக். சின்ன சின்ன சினிமாவில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சினிமா. சின்ன சின்ன சினிமாவில் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற படத்தோட கார்த்திக் வந்திருக்காரு. உங்களோட படம் பார்க்கணும்னு ஆவலாக இருக்குது. முதல்ல படத்தை பார்த்துடலாம்.
பாப்பா கிச்சன்ல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. பத்தாததுக்கு எலி தொல்லை வேற. கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருது. வேலைக்காரி என்னடான்னா 4 நாளைக்கு ஒரு தடவை லீவ் போட்டுறா. வரட்டும் இன்னைக்கு அவ. முதல்ல இந்த எலிக்கு ஒரு முடிவு கட்டணும். எலி மருந்து வேற தீந்து போயிடுச்சு. மாமா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லணும். பெரும் தொல்லையா இருக்குப்பா இந்த எலியோட. எல்லாத்தையும் களைச்சு போட்டுடுச்சு. எடுத்து வைக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. இதே எனக்கு வேலையா போச்சு. மாமா தக்காளி எந்த கடையில வாங்குனீங்க? அழுகி போயிடுச்சு மாமா. வரும்போது 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் வெங்காயம் வேற தீந்து போச்சு. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. எலி மருந்து மறக்காம அதுவும் வாங்கிட்டு வந்துருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏம்மா ஒரு ஜட்ஜ என்னென்ன வீட்டு வேலை வாங்குறதுன்னு கிடையாதா? சரி சரி, சூர்யா ஃபோன் பண்ணானா? நைட்டே ஃபோன் பண்ணார் மாமா. பத்திரமா போய் சேர்ந்துட்டாராமா. அம்மா இன்னைக்கு விஸ்வாக்கு பரீட்சை இல்ல, எழுந்துட்டானா? அவன் நல்ல நாள்லயே என் பேச்ச கேட்க மாட்டான். அவங்க அப்பா வேற இன்னைக்கு ஊர்ல இல்ல. சொல்லவா வேணும்? நைட்டு ஃபுல்லா வீடியோ கேம் விளையாடிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இருங்க நான் போய் எழுப்புறேன். இரு இரு இரு. நீ போய் உன் வேலையை பாரு. அவனை எழுப்புற சங்கதியை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. போ. என்ன இன்னும் உடம்பு சூடாகலையே? இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு போய்தான் ஆகணுமோ? விஸ்வா விஸ்வா, ஐயோ கிளம்பு வந்துட்டாரே, கண்டுபிடிச்சிருவாரோ? விஸ்வா டேய் விஸ்வா, எழுந்துடுறா. செல்லம் இல்ல, பப்ளு குட்டி இல்ல, எழுந்துடுறா கண்ணா. ஸ்கூலுக்கு போகணும்டா, எழுந்துரு. தாத்தா எனக்கு ஜுரம் அடிக்குது. ம்ஹும். ஆ? எனக்கு தெரியும்டா உன் ஜுரத்துக்கான காரணம். இதோ பார், நீ எழுந்து ஜில்லுன்னு பச்சை தண்ணியில குளிச்சேன்னு வச்சுக்க, ஜுரம் எல்லாம் பறந்து போயிடும். ஏ கிழவா, பச்சை தண்ணியில குளிக்க சொல்ற, உனக்கு இறக்கமே கிடையாதா? அம்மா டேய் டேய் டேய், பாத். அம்மா அம்மா எனக்கு ஜுரம் அடிக்குதுமா. என்னது ஜுரம் அடிக்குதா? பொய்யா சொல்ற? டேய் டேய் டேய், டேய், இங்க வா. நிஜமா? இப்படி வா, இப்படி வா. போடா பல்தை பல்தை போ. போயா கிழவா. சரியான வாலு. ஜுரம் அடிக்குதுன்னு சொல்றானே மாமா. நீ வேறம்மா, பொய் சொல்றாமா, டெக்னிக் கண்டுபிடிக்கிறான். வெங்காயத்தை அக்குள்ள வச்சுக்கிட்டு ஜோரன்றாமா. பாத்தியம்மா, அடுத்த சத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ல மேத்ஸ் எக்ஸாம். அது எழுதாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெக்னிக்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னடா என்ன சத்தம் அங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, மோட்டர் ஆன் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் வீட்லயும் ஜுரம்னா லீவ் போட சொல்லிடுறாங்க. இங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதான் கடைசி. இனிமே ஜட்ஜி வீட்டுல பிறக்கவே கூடாது. விஸ்வா விஸ்வா, டே விஸ்வா, இன்னுமா குளிக்கிற? வெளியே வாடா. டேய் வெளில வா. டேய் அடிச்சண்ணா. நான் அப்பவே சொன்னல எனக்கு ஜுரம்னு. வேணா தொட்டு பாரு. உன் ஜுரத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நீ நேரா போய் புக்ஸ் எடுத்து டேபிள்ஸ் படி. படிச்சுட்டா மட்டும். ஹலோ, யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. நாளைக்கு நீங்க எழுத போற ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு சாதகமா இருக்கணும். ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. அதான் சொல்லிட்டேன்ல, நாளைக்கு நீங்க எழுத போற தீர்ப்பை பத்தி யோசிங்க. நான் யாருன்னு புரியும். உனக்கு என்ன வேணும்? என்ன ஜட்ஜி சார், நான் சொன்னது புரியல உங்களுக்கு? இந்த பார், இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் எனக்கு நிறைய வரும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் எப்பவுமே என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? விளைவை எப்பயே சந்திப்பீங்க ஜட்ஜி சார். ஹேவ் a nice day. ஹலோ ஹலோ, மாமா
விஸ்வாவை பாத்தீங்களா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க போறேன்னா ஆளை காணோம். அங்க எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், போய் பாருமா. விளைவை எப்பயே சந்திப்பீங்க ஜட்ஜி சார். விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. ஏம்மா, குழந்தைய பாத்துக்கிறத விட அப்படி என்னம்மா உனக்கு முக்கியமான வேலை? இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இல்ல மாமா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் வரல. அவனை ஏமா தனியா அனுப்பிச்ச? கூட நீயும் போயிருக்கலாம்ல. அது வந்து அவன் சரி, நானே போய் தேடிக்கிறேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. எதுக்கு இவர் இப்படி டென்ஷன் ஆகுறாரு? நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடலனா இப்படிதான் பிபி ஏறும். விஸ்வா, விஸ்வா, யோ செக்யூரிட்டி. ச்சே. தம்பி, ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் வந்தானா பாத்தீங்களா? இல்லை சார், பார்க்கல. எங்கேயா போயிருந்த? சார் சாப்பிட போயிருந்தேன் சார். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு தானா? ஹலோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. என்ன ஜட்ஜி சார், உங்களுக்கு கிட்னாப் ரூல்ஸ் தெரியாதா? நாங்கள் தான் உங்களுக்கு கால் பண்ணோம். ஃபோனை வைங்க, 10 நிமிஷத்தில் கூப்பிட்றோம். மாமா, மாமா விஸ்வாவை எங்க தேடியும் காணும் மாமா. என்ன மாமா ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? மடி, விஸ்வாவை யாரோ கடத்திட்டாங்க போல் இருக்குமா. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கே ஒன்றும் புரியலம்மா. யாரோ ஃபோன் பண்ணி தீர்ப்பை திருத்தி எழுதுங்கன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இதனுடைய விளைவுகளை சீக்கிரமா சந்திப்பீங்கன்னு சொன்னாங்கம்மா. அதனால அவங்க தான் குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. சூர்யா வந்து கேட்டா நான் என்னம்மா சொல்றது? அவங்க சொல்ற மாதிரி எழுத வேண்டியதானே மாமா. ஏன் மாமா இப்படி வீம்பு பிடிக்கிறீங்க? அம்மாடி, நான் வீம்பு பிடிக்கலம்மா. நான் திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்களேம்மா. பேசாம நம்ம போலீஸ்க்கு போயிடுவோம் மாமா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த மாதிரி கேஸுகளை நான் எத்தனையோ பார்த்துருக்கேம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா விஷயம் வேற மாதிரி போயிடுமோன்னு ஐயோ. பயமா இருக்குமா. என்னையா? சார் ஸ்கூல் பஸ் வந்திருக்கு சார். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்லிடு. தம்பிக்கு என்ன சார் ஆச்சு? தம்பிக்கு ஒன்றும் ஆகல, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க சார். ஹலோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. வீரம்னா என்ன தெரியுமா? பயப்படாம இருக்கிறது இல்ல, பயத்தை காட்டாம இருக்கிறது தான். உன் பயம் உன் குரலையே தெரியுது. இந்த பார், நீ என்ன சொன்னாலும் செய்யற. ஆனா என் பேரனை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதப்பா. பேரனா? உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஏதாவது கேம் ஆட நினைச்ச உன் பொண்ணு காலி. என் பொண்ணா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையேப்பா. விளையாடாத கலையமூர்த்தி. என் பேரு கிருஷ்ணமூர்த்தி. முடிவா என்னதான்டா சொல்றேன்? ராங் நம்பர்ன்றா. நீ ராங்கா போன போட்டு அவன ராங்கா போன போட்டு சொல்றியா? ஹலோ, ஹலோ. என்ன மாமா சொல்றாங்க? அவங்க கடத்தலன்னு நினைக்கிறேம்மா. என்னது? விஸ்வா எங்க போனானே தெரியலையே. பெருமாளே. ஐயோ, ஏன் இப்படி சோதனை பண்ற?
நாங்க என்ன செஞ்சோம்? என் பேரனை காணுமே. இந்த பார், அவன் மட்டும் கிடைச்சிட்டான்னா நான் உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து மொட்டை போட்டுக்கிறேன். அப்ப நம்ம திருப்பதி போறோமா தாத்தா? டேய், இவ்வளவு நேரம் இங்கேயே இருந்த? ஏண்டா, உன்னை காணணும் உங்க அம்மாவும் நானும் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ கட்டில் கடியில படுத்துக்கிட்டு இருக்க? நான் படிக்கலான்னு போனேனா அப்படியே தூங்கிட்டேன். அட ராஸ்கல், எழுந்துடுறா, எழுந்துரு. ஏண்டா, இன்னைக்கு எக்ஸாம் தானே உனக்கு? பரீட்சை எழுத வேணா? கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க? போடா, போய் ரெடி ஆகு. நீ எல்லாம் ஒரு ஜட்ஜா? ஃபர்ஸ்ட் திருப்பதி போலான்னு சொன்ன, அப்புறம் எக்ஸாம்க்கு போடான்னு சொல்ற. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தனா கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுப்பேன். வாடா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. தாத்தாவும் பேரனும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா? வாடா வாடா. நான் மேத்ஸ் எக்ஸாம் போக மாட்டேன். டேய் விஸ்வா, மேத்ஸ் எக்ஸாம்னா ஏன்டா இப்படி கலாட்டா பண்ற? அந்த காலத்துல மேத்ஸ் எக்ஸாம்னா நான்லாம் துள்ளி குதிச்சு ஓடுவேன். பர் டே 100 சம்ஸ் போடுவேன். சரி, உனக்கு தெரியலன்னா டீச்சர்கிட்ட கேளு, சீனியர்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு என்னமோ கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஆமா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்டு கூடவா இல்ல? என்னடா உனக்கு பிரச்சனை? எப்படின்னா மேத்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறீங்க? யாரோ சொன்னா உனக்கு நான் மேத்ஸ்ல பாஸ்னு? அப்புறம் நாங்க மேத்ஸ் எக்ஸாம்னாலே லீவ் போட்டுருவோம். எப்படின்னா? சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ். நம்பர் 1 ஃபீவர். நம்பர் 2 வாமிட். எப்படி நான் வாமிட் எடுக்கிறது? நம்பர் 3 வீட்ல எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம். வீட்டில் அடிச்சா பரவாயில்ல, டீச்சர் கேர்ள்ஸ் மீடியம் அடிச்சா அவமானம், பிகாஸ் ஃபியர் பாய்ஸ். என்னடா? யா ஓ, ஆனா நான் மேத்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு தானே ஐடியா கேட்டேன். அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. Two into two. What? 4 into 2? I know. என்ன சத்தம் அங்க? எக்ஸாம் எழுதுங்க. நிஜமா ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரு த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தா இது எங்கே ட்விஸ்ட் வரப்போகுது, பையனை கடத்தணும்னு ஐயோ இதுக்காக கடத்திட்டாங்களான்னு. கடைசியாக பார்த்தா குட்டி குட்டி கேடித்தனம் ரொம்ப அழகாக அந்த பசங்க பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமாக அந்த குழந்தை ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. படமே எல்லாரையும் ரொம்ப சிரிக்க வச்சிருக்கேன், எல்லாரும் லைட் ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ படத்தை பற்றி நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறேன், ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன் புதியுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா. சின்ன சின்ன சினிமாவில் முதல் படமாக இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் படம் பார்த்தோம். கார்த்திக் உங்களோட படம் பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இவரோட படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் மூவியில் என்ட்ரு ஆனும்போது பையன்லாம் என்ட்ரு ஆனே கொஞ்சம் காமெடி அப்படின்னு, திருப்பி ஃபோன் வந்தோடனே ஒரு த்ரில் கிரியேட் ஆச்சு, திருப்பி காமெடிக்கு போகுது. சரி லாஸ்ட்டாக எப்படி தான் முடியும் அப்படின்னும்போது இந்த பையன் இந்த மேக்ஸ் எக்ஸாம் கூட தெரியாமல் சயின்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம்னு போய் உட்காந்தது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த 2x4 ஃபஸ்ட்டு கேட்பான், 2x4 2 4 அப்புறம் 4x2 ஐநோ அப்படின்வான். நான் கூட ஃபஸ்ட் யோசித்தேன், என்ன இவன் ஒரு வேளை பிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான்ற ஒரு ஜாலியில் உட்காந்துருக்கிறானா, இல்லை அந்த பொண்ணு வந்து இவன் சொல்கிறது எதுவுமே இல்லை இவன் தப்பாக பிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் போர்டில் எழுதும்போது தெரியுது சயின்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ எக்ஸாமே மறந்துட்டான் அவன். அதுவும் நல்லா இருந்தது, நல்லா மேக் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது ஃப்ரேம்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டுக்குள்ளே அந்த தாத்தா அம்மா தான் இருக்காங்க.
இன்னொரு 2 கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த நீங்கள் அந்த எமோஷன் கிரியேட் பண்ணீங்களே, அந்த என்ன நடக்க போகுது, பையனை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையா அப்படின்ற இடத்துல அந்த எல்லாரும் குடும்பமே கஷ்டப்படும் போது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்காகவே எழுதிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஒரு க்ரௌட் இருந்திருக்கும். நிறைய பேர் மேலே நம்ம பார்வை போயிருக்கோம். அந்த ஜட்ஜு, அந்த பொண்ணு, அவங்க மருமகளை, அவங்க இந்த 2 பேர் தான் நம்மளுக்கு அந்த வீட்லேயே இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இன்னும் 2 பேர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். ஆனால் இது குறைலாம் இல்லை, படம் 100% ஃபுல்ஃபில்லாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2-3 கேரக்டர்ஸ் இருந்திருக்கலாம்னு உங்களோட கருத்து? இருந்தால் ஒன்று நல்லா இருந்திருக்கும். எமோஷன் கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க, அந்த பையனுக்காக கஷ்டப்படுறது, ஃபீல் பண்ணுறது நல்லா இருந்திருக்கும். என்னோட ஒப்பீனியன் தான் அது. பட் நீங்கள் எப்படி மைண்டில் வச்சு எழுதுனீங்கன்றது தெரியல. ஆனால் நல்லா இருந்தது, சூப்பர். நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ரசிச்சிங்க? என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது? இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏதாவது நினைச்சீங்களா? முக்கியமாக இந்த கதையில் என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தை கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனியர்ஸ் 2 சீனியர்ஸ் வந்து ஐடியா கேட்கும்போது அந்த 2 பேரோட ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்லாம் ரொம்ப இன்னுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுன விஷயம், அந்த அம்மா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி அந்த தாத்தா கேரக்டரில் பண்ணவங்க, அந்த வாட்ச்மேன், அவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஓகே. எனக்கு கூட அந்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் வந்து அவங்க வைக்கும் போது ஒரு அம்மாவா ரொம்ப கதறுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நேரம் வீடியோ 2 ஆக்கியிருப்பாங்க ஒரு பையன் காணலைன்னா. ஒரு அழுகை இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ரொம்ப தைரியமான அம்மாவை காமிச்சிட்டாரு இல்லையா? ஓகே, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அதோட அந்த பிஜிஎம் மியூசிக்ஸ் வந்து காமெடிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து சிரிக்க தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பையன் கேரக்டர் வந்து சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்களே அந்த பட்டையாக இருக்கிறது நாம அது வந்து சிஜியில் காமிச்சிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே. நான் என்ன நினச்சேன்னா, அந்த கடத்திட்டாங்கன்னு சொன்னும் போது நான் என்ன நினச்சேன்னா, அந்த பையனே வெளியே போயிட்டு யார் மூலியமாக ஃபோன் பண்ணி அவன் வந்து ஆக்ஷன் பண்ணுற மாதிரி நான் நினச்சேன். சேம் திங்கிங். நான் நினச்சேன் இவ்வளோ விஷமத்தனம் பண்ணுறவர் அது கூட பண்ணுவாரான்னு நினச்சேன். பட் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த கட்டில் கடியிலேருந்து வந்து பார்க்கும்போது பயங்கர இதாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு டைம் பார்க்கணும் போல ஒரு ஃபீல் தோணுது. ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு ரசிச்சிங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டர்ஸ்க்கு. அது மெயினாக சொல்லணுன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தது. இன்னும் சொல்லணுன்னா அந்த நம்ம கேரக்டர்ஸ் அந்த ப்ளே பண்ண கேரக்டர்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து இன்வால்மெண்ட் இருந்தது. லைக் நம்மளோட லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் மாதிரியே இருந்தனால அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சொன்ன மாதிரி வந்து அந்த த்ரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரியேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அப்புறம் அந்த முன்ன சொன்ன மாதிரி அம்மா கேரக்டரும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து நிறைய இருந்ததுன்னா நல்லா இருந்தது. ஓவரால் வந்து இட் வாஸ் லைக் காமெடி எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அந்த குழந்தைங்க நடிச்சிருந்த விதம், அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், அங்கங்கே சிரிப்பு நிறைய வந்துட்டே இருந்தது இல்லையா? தொடர்ந்து எதிர்பாராத இடத்துலலாம் சிரிப்பு வந்துட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. எனக்கு அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த பையன் ஃபஸ்ட்டு சீன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பையன் எதையும் பெருசாக செய்ய மாட்டான்னு. ஏன்னா வெங்காயத்தை அத்தனை சீக்ரெட்டாக போய் அறுக்க தெரிஞ்சுட்டு வச்சுட்டு படுத்துட்டு காலையில் இருந்துச்சு அவங்க தாத்தா பார்க்கும்போது கரெக்டாக வெங்காயம் கீழே வந்துச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சது அந்த பையனோட திங்கிங் லெவல் அதுதான். ஏதோ செய்கிறான் ஆனால் தப்பிச்சுக்கணும் மேக்ஸ் எக்ஸாம்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து செய்யக்கூடிய பையன் இல்லைன்னு தெரிஞ்சுது. செகண்ட், அவங்க சொன்ன மாதிரி க்ரௌட் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பையனை காணோம் எல்லாம் அழுகுறாங்கன்னா அந்த ஜட்ஜ் வந்து அவர் அவ்வளோ இதாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, பிகாஸ் ஹீஸ் அ ஜட்ஜ், அப்படி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். பட் ஆனால் அந்த அம்மாவோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரியே இருக்குது. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சு. அதுதான் அது ஒன் ஆஃப் த ரீசன் சிரிக்க வச்சதுக்கு. லைக் கரெக்டாக அந்த டைமில் போட்ட மாதிரி அந்த பையன் வேட்டியிலேருந்து கீழேருந்து வரும்போது அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் சில இதில் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் அந்த பையனை அந்த காரில் போகும்போது நீங்கள் ஒரு மாதிரி வைட் இதில் காமிச்சிருந்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையனுக்கு ஆப்டா அந்த பட்டையை போட்டுட்டு அவன் ஃபேஸும் அவன் கண்ணு திருப்பினதும் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்குச்சு. ஸோ இங்கே எத்தனை பேருக்கு மேக்ஸ் கண்டம் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அப்போ உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கிடச்சிருந்தா நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். அவங்க வந்து அவங்களோட கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள், நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாங்களோ அது நெக்ஸ்ட் இதில் வந்து அதெல்லாம் அந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்றது கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கான ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸ் எக்ஸாமில் வரும்போது நான் அப்பவே சொல்லலை, இங்கே நிறைய பேர் முக்கால்வாசி பேர் கை தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு. உங்கள் படத்துக்கான ரேட்டிங் அவுட் ஆஃப் 10. எப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகுறீங்க? யாரோ சொன்னா உனக்கு நான் மேக்ஸில் பாஸ்ன்னு? அப்புறம் நாங்கள் மேத்ஸ் எக்ஸாம்னாலே லீவ் போட்டுருவோம். எப்படின்னா சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ். நம்பர் 1 ஃபீவர், நம்பர் 2 வாமிட். எப்படி நான் வாமிட் எடுக்கிறது? 7 கொடுத்துருக்காங்க.
சின்ன விஷயங்கள், அதாவது அம்மாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்து இன்னும் அழகான படத்தோட சந்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சின்ன சின்ன சினிமாவில் ஒரு சின்ன பிரேக்.